2 நாளாகமம் புஸ்தகத்துல 32:24 அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. நம்ம முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் அந்த காலத்துல ராஜாக்கள் எப்படிலாம் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணினார்கள். அவங்க ஜெபம் பண்ணி தான் ஜெயித்தார்கள். அல்லேலூயா. யுத்தத்துக்கு போகும்போது ஜெபம், வீட்டுல இருக்கும் பொழுது ஜெபம், என்ன செய்தாலும் போர் வந்தாலும் ஜெபந்தான், ஆபத்து வரும் பொழுது ஜெபம், தேவை வரும் பொழுது ஜெபம். அவங்க ஜெபம் பண்ணியே ஜெயித்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எசேக்கியா ராஜா என்ன செஞ்சாரு, வியாதி பட்டிருந்தாராம். மரணத்துக்கு உண்டான வியாதி பட்டிருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சாராம், ஜெபம் பண்ணும்போது அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு என்ன செஞ்சாரு, ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த வியாதி வந்தாலும் சரி, மனத்துக்குண்டான வியாதி வந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணி நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அதை கேட்டு உங்களை குணமாக்குவார். அல்லேலூயா. உங்கள் வியாதியை குணமாக்குவார். மரண பிடியிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். எந்த கண்ணில சிக்கி இருக்கிறீங்களோ அந்த கண்ணிலிருந்து தேவன் நம்மளை என்ன செய்வார், விடுதலை பண்ணுவார். எந்த பிரச்சனை உங்களை நெருக்குதோ அதில் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அதை கேட்டு என்ன செய்வார், உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த ஜெபத்தை இறுக பிடித்து என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தை தேவனுக்கு கொடுத்து, அந்த நேரத்தை அந்த உலகத்துக்கோ யாருக்கும் நீங்கள் கொடுக்காதபடி தேவ சமூகத்தில் அந்த டைம்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அந்த ஜெபம் எழும்ப எழும்ப நமக்கு பாடு அதிகம் வந்த மாதிரியே ஃபீலிங்கா இருக்கும். அந்த பிரச்சனை இன்னும் அதிகம் வந்த மாதிரியே ஃபீலிங்கா தோணும். எதுக்குன்னா உங்க ஜெபத்தை விட சொல்லி நீங்க அதை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அந்த பிரச்சனை வரும்பொழுது நீங்க என்ன கூடுதலாய் வரும்போது என்ன சொல்லணும், தேவன் என் ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. நம்ம எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துல இன்னும் அதிகமாய் பிரச்சனை வருதுன்னா அப்பொழுது நம்ம ஜெபம் தேவனிடத்துல போய்கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அப்ப அதை விடாம நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் அதுல ஒரு பெரிய அற்புதத்தை செய்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம ஜெபிக்குமே எதுவுமே பதில் வரலையே அப்படின்னு சிலவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சிலவங்களுக்கு அந்த ஜெபத்துல பதில் இல்லாம இருப்பாங்க. அப்போ நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்க இன்னும் தைரியமாய் இன்னும் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜெபம் அப்படியே தேவ சமூகத்துல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கூட மறந்துருவோம் எதுக்கு ஜெபித்தோம், என்ன காரியத்துக்கு ஜெபித்தோம் மறந்துடுவோம். ஆனா தேவன் நமக்கு அற்புதம் செய்யும் பொழுதுதான் தெரியும், ஆமா நம்ம இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணியிருந்தோம்ல, அப்ப நம்ம மறந்துட்டோம். ஆனா தேவன் என்ன செய்யல, மறக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38:2-3 இந்த எசேக்கியா ராஜா பத்தி நம்ம பார்த்தோம். அவர் வியாதிப்பட்டிருந்தாரு. அவர் என்ன செய்தாரு, ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி தேவன் என்னுடைய காரியத்தை ஒழுங்குபடுத்தவர். ராஜாவா இருக்கிறாரு, எசேக்கியா ராஜாவா இருக்கிறாரு. ஆனா இவர் தீர்க்கதரிசி அனுப்பி நீ உன் காரியத்தை என்ன செய்ய, ஒழுங்குபடுத்தி, நீர் மறிக்க போனாலும் நீ காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு தேவன் தன் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லிவிட்டார். அப்போ அதை கேட்ட உடனே அந்த காலத்தில் தீர்க்கதரிசியை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஏன்னா அவர் வந்தாங்கன்னா ஏதோ தேவன்கிட்ட செய்தி கொண்டு வராங்க, அந்த தீர்க்கதரிசி சொன்னது அப்படியே பழிக்கும், தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறவங்க அப்படியே நடக்கும்னால பயந்து தீர்க்கதரிசியை கண்டாலே பயப்படுவாங்க. ஆனால் அவர் இப்படி சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாரு, பயந்து என்ன செய்தாரு, தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, அல்லேலூயா, கர்த்தரை நோக்கி என்ன செய்து, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு என்ன செஞ்சேன், நலமானதை செய்தேன். அல்லேலூயா. அதை எனக்கு நினைத்தருளும் என்பதை என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கான், தேவனுக்குமா உண்மையும் உத்தமா இருந்திருக்கிறான். அப்புறம் அவர் பார்வைக்கு, தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்திருக்கிறான். அதை நினைத்தருளும். அல்லேலூயா. அதுதான் ஒரு மனிதன் தேவனுக்குமா உண்மையாக நடக்கணும், உத்தமாய் நடக்கணும். அப்போதான் நீங்கள் தேவன்ட்டு நல்ல ஜெபம் பண்ணும்போது சொல்ல, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என் சூழ்நிலை நினைத்தரும், நான் உனக்கு முன்பாக உண்மையாக இருந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட தாழ்த்தி நம்ம கேட்கும் பொழுது தேவன் இறங்கி விடுவார். அல்லேலூயா. அவன் விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதானான். அப்போ பாருங்க, அந்த 5வது பாருங்க, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்,
இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் நான் கூட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். பாருங்க, கண்ணீரின் ஜெபத்துக்கு தேவன் எவ்வளவு இரக்கம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து இவர்கிட்ட சொல்லிட்டார்ல, நீ மரிக்க போறீர்னு சொல்லிட்டார்ல. அப்படி சொல்லிட்டு பாதி முற்றம் தான் கடந்திருப்பாரு. அதுக்குள்ள இவர் விண்ணப்பம் பண்ணுதாரு, சுவர்புறமா சாய்ந்து விண்ணப்பம் பண்ணுறாரு. இவர் அந்த சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, அந்த பாதி முற்றம் கடக்கிறதுக்குள்ள தேவன் தீர்க்கதரிசிட்ட பேசிட்டாரு, நீ போய் எசேக்கியாவை நோக்கி சொல்லுதாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எவ்வளவு நேரத்துக்குள்ள தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவன் கண்ணீரை கண்டு அவனுக்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 15 வருஷம் அவனுடைய ஆயுள் நாட்களை கூட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு உண்மை உத்தமாய் அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது உங்களுக்கு தீர்க்காட்சி தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அன்னாளை பற்றி நமக்கு தெரியும். அவளுக்கு குழந்தை இல்லை, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவள் ஒவ்வொரு வருஷமும் அவங்க சமூகத்தில் போய் என்ன செய்வாங்க, அவங்க அங்கே பலி செலுத்த போவாங்க. அப்படி போகும் பொழுது அவள் என்ன செய்கிறா, அந்த ஆலயத்துக்குள்ளே போய் அவள் என்ன செய்தா, மனங்கசந்து மிகவும் அழுது தேவன்கிட்ட என்ன செய்தா, விண்ணப்பம் பண்ணிட்டு அந்த 11வது வசனம், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். ஹல்லேலூயா. பாருங்க, என்னை என்ன செய்தா, அடியாளுடைய சிறுமையை என்ன செய்யணுமா, கண்ணோக்கி பாரும். எனக்கு குழந்தை இல்லை, என்னுடைய சிறுமியை நீ கண்ணோக்கி பாருன்னு சொல்லி அடியாளை மறவாமல் என்ன செய்யணும், நினைத்தருள்னு சொல்லிட்டு அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையில் மேல் சவுரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பொருத்தனை பண்ணுதா, நீர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தேன்னா அந்த குழந்தையை நான் என்ன செய்வேன், உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவள் தன்னை தாழ்த்துறா, அடியாளை நினைத்தருளும். அடியாளை என்ன செய்யணும், மறவாமல் நினைத்தலும். தேவ சமூகத்தில் அவள் மனம் கசந்து தேவன்கிட்ட சொல்லும் பொழுது, அப்புறம் பாருங்க, அந்த 13வது வசனம், அண்ணல் தன் இருதயத்திலே பேசினார். அப்போ இருதயத்தில், தேவ சமூகத்தில் இருதயத்தில் பேசுகிறா, எனக்கு ஒரு என்ன செய்யணுமா, எனக்கு ஒரு குழந்தை தாரும், என்னை நினைத்தருளும், அடியாளை நினைத்தருளும் சொல்லி என்ன செய்கிறா, அவன் என்ன செய்தா, இருதயத்திலே பேசினாள். ஹல்லேலூயா. நம்ம இருதயம் ஜெபிக்கணும், நம்ம இருதயம் தேவனை தேடணும். இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த இருதயம் தேவனை நோக்கி பேசணும். நீங்கள் யாராவது நம்ம விசுவாசத்தில் இல்லை யாராவது எது சொல்லியிருந்தால் அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுருவோம், வாய் மட்டும் என்ன செய்வோம், பேசும். நம்ம இருதயம் நம்பாது. ஆனால் என்ன பார்க்குற தேவன், இருதயத்தை பார்க்குறார். மனுஷன் என்ன செய்தான், முகத்தை பார்க்குறான், தேவன் இருதயத்தை பார்க்குறார். அந்த இருதய உண்மையாய் தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் நம்மளுக்கு இரக்கம் செய்தார். ஹல்லேலூயா. அன்னாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை தேவன் சொன்னபடியே கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற குக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்தில் தன் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க படுற உபத்திரத்தை தேவன் என்ன செய்தார், பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே அவங்க குக்குரலை கேட்குறாங்க. விடுற குக்குரலை கேட்டு அவரை என்ன செய்தார், அவங்க வேதனையை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், எசேக்கியா ராஜா வந்து என்ன செஞ்சார், விண்ணப்பம் பண்ணி கண்ணீர் தேவ சமூகத்தில் படித்தார். என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, எனக்கு நான் உண்மையாக நடந்தேன், உத்தமாக நடந்தேன்னு சொல்லி தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணி மிக அழுதான். அதனால் அவனுக்கு தேவன் 15 வருடம் அவனுடைய ஆயுசை என்ன செய்ய 15 வருடம் கூட்டி கொடுத்தார். இப்போ பாருங்கள், அண்ணல் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். தேவன் அவனுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுத்து தேவன் அவளை ஆசீர்வதித்தார். இப்போ எகிப்தில் தன் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அவங்க உபத்திரத்தை தேவன் பார்க்கிறார். நம்முடைய உபத்திரத்தை தேவன் பார்க்கிறவர், நம்முடைய கஷ்டங்களை இவர் பார்க்கிற தேவன். நம்ம அந்த நேரத்திலையும் அவர்கிட்ட தான் நம்ம விண்ணப்பம் பண்ணணும். நீங்கள் எந்த உபத்திரத்தில் இருந்தாலும் தேவன்கிட்ட தான் சொல்லணும். தேவன்கிட்ட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் தேவன் உங்களுக்கு அதை விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்புறம் பாருங்க, அந்த 9வது வசனம் சொல்லுது, இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரன் குக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். அல்லேலூயா. தேவ ஜனங்களை யாராவது ஒடுக்கினா, உங்களை யாராவது ஒடுக்குனாங்கன்னா அது தேவன் பாப்பார். நீங்கள் ஜெபிக்கிறவங்களா, தேவனை தேடுகிறவர்களா, தேவனுக்கு உண்மையாக இருக்கீங்களா? நீங்கள் உங்களை ஒடுக்குறாங்க, யாராவது உங்களை வேதனைப்படுத்துகிறாரு, உங்களை உபத்திரப்படுத்துறாருன்னா அது தேவன் அப்படியே பார்த்து உங்களுக்கு இறங்கி வந்து அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த யாத்திரா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் பாருங்க, எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஹல்லேலூயா. அவர் பெருமூச்சையை கேட்கிறவர். உங்கள் பெருமூச்சு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைப்படுத்தும் பொழுது, அவங்களை ஒடுக்கும் பொழுது அவங்க பெருமூச்சு விடுத்தாங்களாம். அந்த பெருமூச்சு தேவ சமூகத்தில் போய் எட்டியது. ஹல்லேலூயா. தேவனை அதை கேட்டு அவர் உடன்படிக்கையை நினைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்ண உடன்படிக்கை நினைத்து அவங்களை மீட்பதற்காக தன்னுடைய ஊழியக்காரனை என்ன செய்தாரு? அனுப்பினார். ஹல்லேலூயா. மோசையை அனுப்பி அங்கே மீட்கிறதுக்கு தேவன் அனுப்பினார். அங்கே பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தன் ஜனத்தை மீட்டு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பெருமூச்சின் ஜெபத்தை கேட்கிறவர், பெருமூச்சின் ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.